வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. தீபாவளி பண்டிகையின் முதல் நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள தன்தெரஸ் வாழ்த்து செய்தியில், இந்த நாளில் அனைவருக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்திற்காக தாம் பிரார்த்தனை செய்வதாகவும், அனைத்து குடிமக்களுக்கும் தன்வந்திரி பகவான் ஏராளமான ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்றும் தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், அனைவரின் வாழ்க்கையிலும் செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்திற்கான தன்வந்திரி பகவானிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். லக்னோவில் உள்ள பிரம்மோஸ் விண்வெளி பிரிவில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளின் முதல் தொகுதியை இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைக்கின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 3.46 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இலவச அரிசியும் ரேஷனில் வழங்கப்படுவதாக அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். புதுச்சேரியில் மக்கள் தீபாவளி திருநாளை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமான முறையிலும் கொண்டாட சுகாதாரத்துறை பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. சட்டப்பூர்வமான பசுமை பட்டாசுகளை உரிய அனுமதி பெற்ற கடைகளில் மட்டுமே வாங்குதல், பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட அமைதி பகுதிகளை தவிர்த்து திறந்த வெளியில் பட்டாசு வெடித்தல், பட்டாசு வெடிக்கும் போது எளிதில் தீப்பிடிக்காத பருத்தி ஆடைகளை அணிதல், மேலும் அவசர நிலையில் தீயை அணைக்க தண்ணீர் மற்றும் மணலை தயார் நிலையில் வைத்திருத்தல், பெரியவர்களின் மேற்பார்வையின்றி குழந்தைகள் பட்டாசு வெடிப்பதை தவிர்த்தல் ஆகியன இதில் அடங்கும். புதுச்சேரியில் இம்முறை குழந்தைகள் பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க இலவச கண்ணாடிகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.